ஆனா சூர்யா 45 சொல்றப்போ, ஏஆர் ரகுமான் சொல்றப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா இருந்தாங்க. ஏன்னா ஏஆர் ரகுமான் சூர்யாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு மியூசிக் போடுறாரு அப்படின்னு. ஏஆர் ரகுமான் வெளியிட்டதுக்கப்புறம் சாய் உள்ள வராரு. உள்ள வந்ததுக்கப்புறம் இவர் ஏன் போட்டாங்க? இவர் மியூசிக் போட்டா எப்படி இருக்கும்? ஏன்னா படம் ரிலீஸ் ஆகல. இவரோட மியூசிக் ஒரு 3 சாங் தான் கேட்டிருப்போம். இவர் மியூசிக் போட்டா எந்த அளவுக்கு ஃபேனுக்கே ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்டாவே மாறிடுச்சு. அப்படி இருக்கிறப்போ ஃபேன்ஸ் இது ஒரு கொஸ்டின் மார்க் தான் கிட்டத்தட்ட. சூர்யா படத்துக்கு பிஜிஎம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒண்ணா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அனிருத் லெவல்ல மியூசிக் போடுவாரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல இப்ப ஆல்மோஸ்ட் வந்துட்டு இப்ப நீங்க சொன்னீங்க. இப்ப ரஹ்மானுடைய ஆரம்பத்தையே நம்ம எடுத்துப்போமே. 92ல வந்துட்டு இப்ப ரோஜா படத்துக்காக வந்துட்டு அவங்க மியூசிக் டைரக்டர்ஸ தேடிட்டு இருக்கும்போது, ஒரு சின்ன மாற்றம். ராஜா சார்லேருந்து வேற ஒருத்தவங்கள மாத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு ஏற்படுது அந்த இடத்துல. பாலச்சந்தர் சார் சொல்றாரு, வேற யாரும் மாத்தலாம் அப்படின்னா, இப்ப மணிரத்னமுக்கும் அப்படி ஒரு தேவை இருக்கு. தேடுதல்ல இறங்கும்போது, இப்படி ஒரு பையன் இருக்காரு. ரஹ்மான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்துட்டு ஜிங்கிள்ஸ்லாம் வாசிக்கிறாரு. அவரு நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு ரெஃபரல் மூலியமா வந்து போய் பார்த்து ஒரு குட்டி ஸ்டுடியோல போய் உட்கார்ந்து கேட்கிறாரு. அந்த சவுண்டிங், அந்த டெம்போ, அந்த ஒரு பீட்டு இத வந்துட்டு மணி சார் கேட்டோனே முடிவு பண்ணிடுறாரு. ஓகே. அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பாலச்சந்தர் சார வந்துட்டு இதே மாரியான ஒரு செட்டப்ல கொண்டுட்டு வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு விஷயத்த கேட்க வைக்கிறாங்க. கேட்கும்போது ஒரு பாலச்சந்தர் சொல்றாரு, "நான் இதுவரைக்கும் இப்படி ஒரு விஷயம் கேட்டதே இல்லையே! ரொம்ப புதுசா இருக்கே!" அப்படின்ற மாரி ஒரு பிரமிப்பு.